இந்த உலகத்தில் பரிசுத்தமான மனிதன் என்று ஒருவன் இருப்பதாக நான் கருதவே இல்லை. அதே மாதிரி பிறக்கும் போதே இவன் ரொம்ப மோசமான ஆள் சார், ரொம்ப கிரிமினலான ஆள் என்று ஒரு மனிதன் இல்லவே இல்லை. மனிதன் தான் கடக்க விரும்புகிற வாழ்நாளில் பல தருணங்களில் அவன் மிக மேன்மையானவனாக வெளிப்படுகிறான், பல தருணங்களில் அதே மனிதன் மிக கீழ்மையானவனாக வெளிப்படுகிறான். நான் இன்றைக்கு டி. ஜானகிராமனுடைய ஒரு முக்கியமான கதையை படித்தேன். அந்த கதையின் பெயர் முள்முடி. ஒரு ஆசிரியரை, அடைக்கலசாமி என்கிற, அன்புலசாமி என்கிற ஒரு ஆசிரியரை மையப்படுத்தி ஜானகிராமன் அந்த கதையை எழுதியிருக்கிறார். கதை ஒன்றும் இல்லை, ஒரு 36 வருடங்கள் பிரமாதமாக வேலை செய்து ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியரை பற்றிய கதை அது. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு ட்ரெடிஷன் உண்டு. அப்படி முழு வேலை நாட்களை, முழு பணி நாட்களை நல்லபடியாக பணி செய்து முடித்த ஒருவரை நம்ம ட்ரெடிஷ்னலாக ஷால் போட்டு அவருக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்து, அரசாங்க ஊழியராக இருந்தால் அவருடைய ஜீப்பில் உட்கார வச்சு அவங்கள கூட்டின்னு போய் வீட்டில் விட்டு வருவாங்க. நான் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன். எனக்கு கூட 25 வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக விஆர்எஸ் கொடுத்த அந்த டேட் வரும்போது என்னை கூட்டின்னு போய் ஒரு ஜீப்பில் விட்டாங்க. எங்கள் வீட்டில் ஆரத்திலாம் வச்சு ரொம்ப நல்ல விஷயம், வீட்டுக்கு வந்துரு என்று என்னை வரவேற்றார்கள். பல பேருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகிறது. அந்த அனுகூலசாமி என்கிற ஆசிரியருடைய சிறப்பு என்று ஜானகிராமன் 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, இந்த 36 வருடங்களில் அவர் ஒரே ஒரு மாணவனை கூட பிரம்பு வைத்து அடித்ததே இல்லை, ஒரு மாணவனை கூட சுடுசொல் சொன்னதே இல்லை. அவருடைய பாராட்டு விழாவில் எல்லோரும் அவரை இதை சொல்லி சொல்லி பாராட்டுகிறார்கள். அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ரொம்ப புலங்காகிதமாக பெருமிதத்தால் நிரம்பி வழியும்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. எல்லாரும் போய்விடுகிறார்கள். எல்லாம் போன பிறகு அவங்க வீட்டம்மா வந்து கதவை சாத்திட்டு வந்து அந்த கீழே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்து மறுபடியும் அவருக்கு போட்டு பார்க்குறாங்க. இப்படி ஒரு பெருமிதம் ததும்பி வழியும் ஒரு கணவனுக்கு தான் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவர். 2 புகைப்படங்கள் அவர் வீட்டில் மாட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் கதையினுடைய மையமான விஷயமாக ஜானகிராமன் சொல்கிறார். ஒரு புகைப்படத்தில் இயேசு கிறிஸ்து முள்முடியோடு இருக்கிற ஒரு புகைப்படம் மாட்டியிருக்கிறது. அவருக்கு அந்த நாம் எல்லாமே வழக்கமாக பார்க்கிற படம் தான். அந்த முள்முடியிலிருந்து தலையிலிருந்து ரத்தம் வடியும் இடமும் சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த படத்தை அவர் வீட்டில் மாட்டியிருக்கிறார். கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை மிகுந்த தோழமையோடு இயேசு கிறிஸ்து அணைத்து கொண்டு இருக்கிற மாதிரி இன்னொரு படம் வைத்திருக்கிறார்கள். இந்த 2 படத்தையும் இந்த நிறைவான ஒரு நாளில் அனுகூலசாமி பார்க்கிறார். அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு பையனையும் நம்ம அடித்ததில்லை, ஒரு தப்பான காரியமும் செய்ததில்லை, ஒரு நாளும் ஒரு மனிதனிடம் கடன் வாங்கியதில்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்ல பழக்கங்கள் அல்லது மேன்மையான விஷயங்கள் என்று உலகத்தில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்திருக்கிறார். எல்லா சிறப்புகளுக்கும் தகுதியான மனிதனாக இருக்கிறார். அவர் ஒரு நிமிடம் அந்த 2 படங்களையும் பார்த்து வணங்கி கொடுக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். லேசாக பூட்டின அந்த உள்பக்கம் பூட்டின கதவை யாரோ தட்டுகிறார்கள். அவர் திறந்து பார்க்கிறார். 21 வயதில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் பெயர் ஆறுமுகம். ஜானகிராமன் எழுதுகிறார், அந்த பையன் இன்னும் ஸ்கூலில் தான் படிக்கிறான் என்று எழுதுகிறார். 21 வயசாச்சு. ஃபெயிலாகி அந்த பையன் ஸ்கூலை விட்டு போகிற மாதிரி இல்லை, ஸ்கூலில் படிக்கிற பையன். அவன் என்றைக்காவது அந்த வாத்தியாரை பார்க்க வந்தால் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருகிறான் என்று அர்த்தம். யாருக்காவது சிபார்சு பண்ண வருவான். இன்றைக்கு ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன பையனையும் கூட கூட்டின்னு வந்துக்கிறான். அவர் வந்து கேட்குறாரு, என்னடா நீ இப்போ தான் வர, ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தையா? அப்புறம் போய் இந்த அம்மாவை கூட்டின்னு வந்தேன். யார் இவங்கன்னு கேட்குறாரு. இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா என்று கேட்குறேன். நமக்கு லேசான ஒரு ஜர்க்கு வருகிறது. இவ்வளோ ஒழுக்கமான, தன்னுடைய வாழ்நாளில் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிற இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா சார்? இவனுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது என்று ஒரு பையனை அறிமுகப்படுத்துகிறார்கள். சொல்டா வாதத்தை சொல்லு என்று அந்த அம்மா சொல்கிறார்கள். அந்த பையன் முகம்லாம் கோணி எதுவும் சொல்லாமல் நிற்கிறான். நீ தான் சொல்லு என்று ஒருவராக மாற்றி சொல்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், இந்த பையன் 1 வருடத்திற்கு முன்னால் அனுகூலசாமி வாத்தியாரிடம் படித்த பையன் தான். மறந்துட்டார் அவர். இந்த பையன் ஒரு முறை ஒரு புத்தகத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து திருடி அந்த லேபிளை பிச்சிட்டு அதே புத்தகத்தை இன்னொருத்தர்கிட்ட ஒரு பாதி விலைக்கு விற்று விடுகிறார். இந்த பிரச்சனை வாத்தியாருக்கு வருகிற போது அவர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் இது. ஆனால் அவர் எந்த பையனையும் அடிக்க மாட்டார், எந்த பையனையும் கண்டிக்க மாட்டார்.
இந்த பையனை அடிச்சிட்டா அவருடைய எல்லா புனிதமும் கெட்டுவிடும் இல்லையா. அதனால் அனுகுலசாமி ரொம்ப கோபம் வந்து அதை தனக்குள்ளாக அடக்கி கொண்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, இந்த பையன் கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார் ஸ்கூலில். அதோடு அவர் அதை மறந்துடுறாரு. அந்த அம்மா சொல்லுது, அந்த பையனுடைய அம்மா சொல்லுது, சார் என் பையன் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறிச்சு சார். என் பையன் கூட யாருமே பேச மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் சார் அவன் அந்த தப்பை செஞ்சான். அதுக்கப்புறம் தங்க கட்டி சார். அந்த பையன் கூட யாருமே அந்த வகுப்பறையில் பேசவே இல்லை. இது எவ்வளோ பெரிய தண்டனை. அதை விட கொடுமை, இந்த அனுகுலசாமி சாருக்கு இப்போ பிரிவு பச்சார விழா நடக்கும்போது எல்லா மாணவர்களும் ₹1 ₹2 பிரிவு போட்டு அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை நடத்துகிறார்கள். இந்த பையன் அவங்க அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ₹1 வாங்கி போய் தன்னுடைய பங்கை கொடுக்குறான். இவங்கிட்ட மட்டும் வாங்க மாட்டான். அந்த பையன் இன்னும் உடைந்து போகிறான். அவன் சிதைவின் உச்சத்துக்கு போகிறான். அந்த பையன் தான் அம்மாட்ட பேசி, நான் தப்பே இனிமேல் பண்ண மாட்டேமா, வாத்தியாரை என்னை மன்னிச்சிடன்னு சொல்லுங்க என்று கூட்டின்னு போய் இன்றைக்கு யார் யார் மூலமாகவோ வந்து வாத்தியார் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். வாத்தியார் வீட்டுக்கு வந்து அந்த பையனை சொல்லுகிறார்கள். வாத்தியார் உடைய மொத்த பிம்பமும் உடைகிறது. அவர் ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ணல. ஆனால் அந்த எந்த பையனும் இவன் கூட பேசக்கூடாது என்று சொன்னதை அவர் மறந்து விட்டார். ஒரு 40 பிள்ளைகள் படிக்கிற ஒரு வகுப்பறையில் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து இவங்கிட்ட யாருமே பேசாதீங்க என்று சொன்னால் அந்த குழந்தையின் மனநிலை என்னவாக முடியும் என்பதை இவ்வளவு ஒழுக்கத்தை போதித்த, இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு ஆசிரியரால் கணிக்க முடியாது போய்விட்டது என்பதுதான் இந்த கதையினுடைய மையமாக தி. ஜானகிராமன் வைக்கிறார். கடைசியாக அவர் ஒரு வரி எழுதுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோவை அவர் பார்க்கிறார். இன்னொரு போட்டோவை பார்க்கிற தைரியம் அவருக்கு வரவில்லை. ஆட்டுக்குட்டியை இயேசு தன்னுடைய கையினால் அணைத்து கொண்டிருக்கிற போட்டோவை பார்க்கிறதற்கு அவருக்கு தைரியம் வரவில்லை. ஒரு வகையில் அனுகுலசாமி சார் இந்த பையனை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அணைத்து கொள்ள வேண்டியவர். இந்த பையனுடைய தலையில் ஒரு முள்முடியை வைத்து அழுத்தி இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது. இப்பொழுது புகைப்படத்தில் இருக்கிற முள்முடி இறங்கி வந்து இவருடைய தலையில் அழுத்துகிறது. அனுகுலசாமி சாரனுடைய புகைப்படத்தில் அந்த போட்டோ அழுத்தினது என்று ஜானகிராமன் இந்த கதையை முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான இடங்களில் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் பயணம் செய்வான். அது ரொம்ப இந்த உலகத்தில் ஒரு லேமேனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால், இந்த மிக நுட்பமான இடத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் தவறவிட்டு விடுவோம். எழுத்தாளன் எங்கே எல்லாரை விடையும் மேலே நிற்கிறான் என்றால் அவன் இதை ஒரு எழுத்தில் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் ஒரு புத்தகமாக்கி கொடுக்கிறார். ஜானகிராமன் 40-50 வருடங்களுக்கு முன்னால் எழுதின இந்த கதையை என்னால் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறது என்றால், ஒரு எழுத்தாளன் எல்லா நிலப்பரப்புகளுக்கும் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி மனிதர்களுடைய மனதில் வாழக்கூடியவனாக எப்பொழுதுமே ஒரு படைப்பாளி மேலே நிற்பதற்கான காரணம் இதுதான்.